உங்க இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமா? நான் சொன்னேன் இலக்கியா டிக்டாக் இலக்கியா மாதிரி அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கேன், இல்ல தூக்கி காமிச்சிட்டு இருக்கேன். நான் கவர்ற மாதிரி எல்லாம் வீடியோ போடுறாங்கல்ல, இளைஞர்கள் கவர்ற மாதிரி. இப்ப உங்க வீடியோவே பாக்குறோம்னு வச்சுக்கீங்களேன், வீடியோ பாக்குறோம்னு வச்சுங்களேன், சில சின்ன பசங்க பார்க்க முடியுமா உங்க வீடியோவே? என்னத்த நீங்க பாத்துட்டீங்கன்ட்டு குவாலிட்டி பத்தி கேட்கும்போது குவாலிட்டி பத்தி தான் சொல்லணும். இந்த நூல்ல பண்ணாங்க, இந்த டைல பண்ணாங்க, இது வந்து ஹேண்ட் வாஷ் கிடையாது, இது ட்ரை வாஷ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு புருஷன் இல்ல 10 புருஷன், ஒரு புருஷன் இருக்கவங்க தான் ரீல்ஸ் போடுறோம், 10 புருஷன் இருக்கவங்க ரீல்ஸ் போட மாட்டாங்க மேடம். சாமி கூப்பிடுறது தானங்க நாங்க போடுறோம். நிறைய ஹஸ்பண்ட் இருந்தா வீடியோ போட மாட்டாங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்குது மாதிரி வீடியோ போடுறாங்க. எவ்வளவு அசிங்கமான வேர்டு இது. நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க பிரீமியம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க அந்த குவாலிட்டின்ட்டு. அந்த குவாலிட்டி உங்க சாரில கிடையாது. அவங்க புருஷன் வந்து கொசு மருந்து, எறும்பு மருந்து, கற்பாம்பூச்சி மருந்து விற்கிற இருந்தா இது நம்ம கஸ்டமருக்கு குவாலிட்டியா பிரீமியம் கொடுக்கலாம். ஸ்ப்ரே அடிச்சுட்டு அத்தான் எப்படி இருக்கு ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்களா? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஆக்ட்ரஸ் ரிகானா அவங்கள சந்திச்சு தான் பேச போறோம். ஒரு இடத்துல வந்து சாரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆனா வந்து அவங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப ஒஸ்டா வந்திருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கு அவங்க வந்து சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு அவங்க வந்து தவறா பேசிட்டாங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சோ இப்ப ரீசன்ட் டைம்ல உங்களோட அந்த ஒரு வீடியோ வந்துட்டு எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பொட்டிக், அந்த பொட்டிக்ல இருந்து உங்களுக்கு சாரி வந்ததாகவும் அந்த சாரீஸ் எல்லாமே ஓட்டையா வந்திருக்கு. சோ அதுக்கு நான் கேள்வி கேட்டா அவங்க என்ன தவறா பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. நவம்பர் 7 அன்னைக்கு நான் வந்து இதை ஆர்டர் போட்டேன், ஒரு 5 புடவை. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி கூட நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அவங்க கிட்ட. போன டிசம்பர்ல அதுல நல்லா பல்க் ஆர்டர் தான் போட்டேன் நிறைய. ஏன்னா அப்போ நான் பொன்னி ஷூட்ல இருந்தேன், இன்னொரு ஷூட்ல இருந்தேன். ஸோ எனக்கு சாரீஸ் அதிகமா தேவைப்படுது. அதுல பேட்டர்ன் தனித்தனி பேட்டர்ன்ல ஒர்க் பண்றதுனால சரி இவங்க வெரைட்டி பேட்டர்னா வச்சிருக்காங்க, நல்லா அழகழகா பேசி அழகழகா ரீல்ஸ் போடும்போது அது எனக்கும் வந்து அந்த விளம்பரம், நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், இந்த விளம்பரம் பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாதுன்றது ஒரு தாட்ஸ் நமக்குள்ள இருந்தாலும் சில டைம்ல நம்ம பார்க்கும்போது அந்த ரீல்ஸ் ரொம்ப அழகா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் பர்ச்சேஸ் பண்ணேன். டிசம்பர் அன்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலேயேங்க, ஒரு 15 புடவை 17 புடவை கிட்டத்தட்ட பல்க் ஆர்டர் தான் கொடுத்திருந்தேன். அதுல ஒரு 3 நாள் வந்து அப்படியே சிங்க் ஆயிடுச்சு. இவ்வளோ லென்த்ல இருக்க வேண்டிய சாரி அப்படியே சுருங்கி இவ்வளவுதான் இருக்கு அகலமே. ஒரு தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா சாயம் போய் சிங்க் ஆகி இப்படி ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு. அதை போட்டு நான் வந்து அயன் பண்றேன் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அதுவும் வேஸ்ட் போயிடுச்சு. பாந்தினின்னு ஒரு ரெட்டும் பிங்க் பார்டர்ல ஒண்ணு அவங்க கொடுத்திருந்தாங்க, நல்ல ரேட் அதிகமா இருக்கும். நான் நினைச்சேன் ரேட் அதிகமா இருந்தா அதுக்கேற்ற பிரீமியம் குவாலிட்டியும் அதிகமா இருக்கும், அந்த குவாலிட்டிக்கு தான் இவங்க இந்த ரேட் பிக்ஸ் பண்றாங்கன்னு. ஏன்னா அதே பேட்டர்னை வேற பொட்டிக்காரங்க கம்மியா விற்பாங்க. சோ அந்த குவாலிட்டி லோ குவாலிட்டியா இருக்கும், இவங்க கிட்ட ஹை குவாலிட்டி இருக்கும் போல, ரொம்ப பிராண்டிங்கா சேல் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சுதான் நான் ஆர்டர் போட்டேன். பட் பார்த்தா அந்த குவாலிட்டியை விட ஒஸ்ட். இப்போ இந்த ஷூட்டிங்ல 100 ரூபாய் 150 ரூபாய் சாரி வித்துட்டு வரவங்கள அந்த குவாலிட்டி தான் அவங்க கிட்ட இருக்குது 1000 ரூபாய் 1500 ரூபாய் புடவைங்க. அப்போ நான் வந்து புரிஞ்சுது. பட் ஒரே ஒரு விஷயம் பிளஸ் என்ன தெரியுமா, அவங்க கிட்ட இருக்கும், கேமரா முன்னாடி அந்த கலர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ரிச்சா தெரியும். ஆமா. பட் கை வச்சு பார்த்தா வச்சுங்களேன், சொரன்னு அந்த குவாலிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு 2 வாஷ்லயே வந்து ஃபேட் ஆயிடும், ஷிங்க் ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும் அது. ஓகே. சோ அது வந்து 100 ரூபாய் சாரிக்கு ஒர்த்த அந்த மாதிரி கேட்டகிரியில போய் சேர்ந்துரும். வரும்போது அது போடும்போது என்னவோ நமக்கு என்னங்க, ஷூட்டிங்ல போட்டா அழகா தெரியும், அவ்வளவுதான். அது வந்து 5000 ரூபாய் 10000 ரூபாய் நாங்க சாரி வாங்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 சாரியோ 20 சாரியோ வேர் பண்றோம் ஷூட்டிங்ல. ஒரு ஷெட்யூல், ஒரு ஷெட்யூல் கிடையாது, ஒரு டேலயே கிட்டத்தட்ட அவ்வளோ சாரி நாங்க யூஸ் பண்றோம். நிறைய நாங்க காசு கொடுத்து வாங்க முடியாதுல்ல, சீப் அண்ட் பெஸ்டா தான் நாங்க சர்ச் பண்ணி வாங்குவோம். பர்சனலா வேர் பண்ணா எவ்வளவு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம், நம்ம தகுதி நம்ம இன்கம் பொறுத்து. ஆனா இந்த மாதிரி ஒரு பேஜ்ல நம்ம எதுக்காக பர்ச்சேஸ் பண்றோம், நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட், ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும், அதே சமயம் ரேட்டும் கம்மியா இருக்கணும். சோ அதை நம்பிதான் நம்ம இவங்க கிட்ட ஆர்டர் போடுறோம். இந்த மாதிரி அவங்க கொடுக்கலாமா?
கொடுக்கும்போது எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு எக்ஸ்போல புஷ்பா சாரி வந்து லான்ச் பண்றாங்க, பெருசா அவங்க லான்ச் பண்ணலன்றது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. சோ எனக்கு ஆல்ரெடி டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அவங்க பொட்டிக்ல வாங்கி நான் வந்து இந்த மாதிரி இருக்குங்க, இந்த குவாலிட்டி இருக்குங்க. நீங்க அப்போ ரிப்போர்ட் பண்ணேன். அதே பொட்டிக், அவங்க லட்சுமி பொட்டிக் இன்ஸ்டாகிராம்ல பேஜ்லயே எதுல நான் வந்து ஆர்டருக்கு நான் கேட்டேனோ அவங்க வெப்சைட் ஒண்ணு அனுப்புறாங்க, ஜிபே நம்பரு, அது தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க. அந்த லிங்க் அனுப்புன அதே இதுல பர்ச்சேஸ் பண்ண அதே இன்ஸ்டா பேஜ்லயே போயிட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு, சாயம் வெளுத்து போச்சு, ஷிங்க் ஆயிடுச்சு, நீங்க சொல்ற அந்த பிரீமியம் குவாலிட்டி அதுல கிடையாதுங்க. ஓகே, பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ற, பியூட்டிஃபுல் இருக்கு, குவாலிட்டி கிடையாது, பிரீமியம் குவாலிட்டி அதுல கிடையவே கிடையாதுன்ட்டு நான் அடிச்சு நான் மெசேஜ் பண்ணி சொல்றேன். பார்த்து ஓபன் பண்றாங்க, சீன்னு காமிக்குது, ஆனா ரிப்ளை பண்றதுல. எவ்ரிடே நான் வந்து பார்க்கும்போது அவங்க ரீல்ஸ் பார்க்கும் வைத்தறிச்சலா இருக்கும். நம்ம இவ்வளவு பணம் கொடுத்துட்டோம், வாங்கிட்டோம், விளம்பரம் மட்டும் பயங்கரமா பேசுறாங்க இவங்க, இவ்வளவு பிரீமியம் சொல்லும் போது எனக்கு மண்டை காயுது. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, சாரீஸ் வந்து ரொம்ப ஃபேடா வந்திருக்கு, சிங்க் ஆச்சு, அவங்க பிரீமியம் குவாலிட்டின்னு சொல்றாங்க. பிரீமியம் குவாலிட்டி இல்ல, மக்கள் எல்லாம் தேடி போய் வாங்க தானே விளம்பரங்க. இப்போ டிசம்பர்ல நான் இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி கூட நான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு காரணம் அந்த விளம்பரம் தான். ஓகே, இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கேன். அந்த விளம்பரம் எப்படிப்பட்ட விளம்பரம்ன்றது நமக்கே தெரியுது. லைட்டிங், மேக்கப், அதுக்கு மேட்சிங் பிரம்மாண்டமான பிளவுஸ் அதெல்லாம் போடுறோம். சரி, நாம இதே தானே அதே லைட்டிங்ல தான் நிக்க போறோம், அதே கேமரால தான் நிக்க போறோம், இதுக்கும் நம்ம பிரம்மாண்டமா ஒரு ரிச் பிளவுஸ் போட்டு தான் நிக்க போறோம். சோ அதனால இதுல என்ன இருக்கு பெருசா? டிஃபால்ட் ஆச்சு. இப்போ பல்க் ஆர்டர் நம்ம பண்ணும்போது டிஃபால்ட் மேனுஃபேக்சர்லயே வருது, அவங்க அது பார்க்காம விட்டுருக்காங்க. பட் எனக்கு ரிப்ளை பண்ணாததான் எனக்கு கோவம் இருந்தது தவிர மத்தபடி அவங்க மேல எந்த கோவமும் கிடையாது. சோ டிசம்பர் கழிச்சு இதோ 7-8 மாசம் ஆகுது. சில டைம்ல அவங்களோட ரீல்ஸ் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் போது எனக்கே டெம்ட் ஆச்சு, சரி மறுபடியும் போடலாம். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல, ஒரு பிசினஸ் நடத்தின கையோட பிளஸ் அண்ட் மைனஸ் கத்துக்க மாட்டாங்க யாருமே. ஓகே, அது கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வச்சு அது சரி பண்ணி அதுக்கேத்த மாதிரி கரெக்டான ஒரு குவாலிட்டியை ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்து அவங்க பிசினஸ் பண்றாங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் அவங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஒர்த் இல்லாம அவங்க குவாலிட்டி இல்லாம கொடுத்திருந்தாங்கன்னா பிசினஸ் இவ்வளவு நாளா வளர்ந்துருக்காங்க. சோ அந்த டிசம்பர் மாசத்தை விட இப்போ இந்த மாசத்துல கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சு. சோ இந்த நடுவுல நிறைய அனுபவம் கத்திருப்பாங்க. இனிமேல் அந்த மிஸ்டேக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிதான் ஒரு 5 சாரி போட்டேங்க. போட்டா அன்னைக்கு என்ன மிஸ்டேக் வந்துச்சோ அதே சேம் மிஸ்டேக் வந்திருக்கு. ஓட்டையா இங்க பாருங்க. நான் வந்து இது நான் பொய் சொன்னா இங்க பாருங்க, தெரியுதா? இது வந்து பிளவுஸ் பிட்டு. ஓகே, இல்ல வரும்போதே இந்த மாதிரி தான் இப்படிதான் வந்தது. இதனாலதான் எனக்கு கோவமே வந்தது. இந்த பிளவுஸ் பிட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குங்க. இதுக்கு நடுவுல இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும்? உள்ள என்ன லைனிங் கொடுத்தாலும் அசிங்கமா தெரியுமா தெரியாதா? இப்ப இங்க இருந்து நீங்க தெரியுறீங்க, எனக்கு இந்த ஓட்டல இருந்து அந்த ஓட்டை வரைக்கும் நீங்க ஃபேஸ் தெரியுது. சோ இவ்வளவு பெரியது. இது இல்லாம அங்கங்க குட்டியா இந்த பின் அடிச்சுட்டு வேர் பண்ணி அதை கழட்டி கொடுக்கற மாதிரி இருக்குங்க பாருங்க. பின் பண்ண மாதிரி இருக்குல்ல, இவ்வளோ ஓட்டை இருக்குங்க. இது வந்து அவங்க சொல்றாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்க இது காமிச்சீங்களா? இந்த வீடியோ எடுத்து ஆமா, ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்தோன்னே இன்ஸ்டால போடலங்க. இதெல்லாம் எடுத்துட்டு இது போல இருக்குங்க, என்ன பண்ணலாம், நல்லா இருக்கு உங்க புடவை. அந்த வீடியோல சொன்னேன், உங்க புடவை பாக்குறதுக்கு கலர் வந்து கேமரால நல்லா இருக்கு, பட் நீங்க சொல்ற பிரீமியம் குவாலிட்டி இது கிடையவே கிடையாது, இந்த மாதிரி நிறைய ஓட்டை இருக்கு, இது வச்சு நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கன்ட்டு. எனக்கு ரிப்ளை மறுபடியும் வரல. காலையில போட்ட மத்தியானம் வரைக்கும் பார்த்தேன் வரல. அப்புறமா தான் நல்ல இந்த வீடியோவா எடுத்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் போடும்போது போட்ட உடனே படப்படன்னு எல்லாருக்கும் போயிடுச்சு. அது எப்படி வைரல் ஆச்சு என்ன ஆச்சுன்னு நிறைய கிட்ட மில்லியன் வந்து மறுநாளே மில்லியன் கணக்குல போகுது. சோ அந்த மாதிரி போகும்போது மத்தியானம் போடுறேங்க, ஈவினிங் எனக்கு கால் பண்றாங்க, மேடம் உங்க வீடியோ நாங்க பார்த்தோம், தயவு செய்து கொஞ்சம் டிலீட் பண்ண முடியுமா? அதை டிலீட் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த சாரி நான் ஓட்டையா காமிச்சிடலங்க, இந்த சாரி பாருங்களேன் எப்படி இருக்குன்றது. இது இப்ப வாங்கினதா? இதுவும் சேர்த்துதான், இதுல சேர்த்துதான் வாங்கினேன். இது வந்து கிட்டத்தட்ட 899 799 நான் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு நெருங்கின வேல்யூ உள்ள புடவைங்க தான் இதெல்லாம். எல்லாமே 1000 rupees தான். 1000 கிடையாது, 799 899 699 நான் வந்து 699க்கு மேல 1000 ரூபாய்க்குள்ள வாங்கின பட்ஜெட்ல இந்த சாரி எல்லாம். சோ இது இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா
இது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து வேற பொட்டிக்ல வாங்கி போட்டாங்க. சோ நல்லா இருந்துச்சு. இவங்க விளம்பரம் பார்த்து நான் இதுக்கு மயங்கி அந்த பொட்டிக்ல நான் எடுக்காம இவங்க பொட்டிக்ல போய் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கோவம் வருமா வராதா? என் காசு போச்சுன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? இந்த மாதிரி நான் கேட்டா இந்த சாரி இப்படிதான் இருக்குமா, இந்த பேட்டர்ன் இப்படிதான் இருக்குமா, இந்த கலர் இப்படிதான் வருமா, இது ஃபேடு கலர் தானா, இது 10 தடவை வாஷ் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. இது நான் அனுப்பும் போது எனக்கு போன தடவை பண்ண அதே மிஸ்டேக் தான் சாரிலும் காமிச்சாங்க, ரிப்ளையும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி ரிப்ளைவே பண்ணவே இல்லை. காலைல அனுப்புனதுக்கு மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணல. அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து என் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். அது வைரல் ஆகுது. ஈவினிங் எனக்கு கால் பண்றாங்க. அவங்களே கால் பண்றாங்க. பண்ணிட்டு எப்படி கேக்குறாங்க, நான் உங்க வீடியோ பார்த்தேங்க, அந்த வீடியோ கொஞ்சம் எடுத்துருங்க, உங்களது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம், இல்லைன்னா இங்க ராமாபுரம்ல ஒண்ணு இருக்கு, டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நீங்க நேர்ல வந்து வாங்கிக்கிறீங்களா? அப்போ என்னன்னா நான் நேர்ல போய் வாங்கினேன்னு வச்சுங்களேன், நான் கார்ல இருந்து இறங்குறது, உள்ள போறது, பார்த்து வாங்குறது, பில்லு போடுறது, ஹாய் பாய் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் ரீல்ஸா எடுத்து அவங்க ப்ரமோஷனுக்கு போட்டுருவாங்க. ஏன்னா இப்படி ஒரு வீடியோ அவங்க போட்டாங்க இல்லையா, அது கிடையாதுங்க, அவங்களும் என்னுடைய கஸ்டமர் தான், ஏதோ டிஃபால்ட் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்லங்க. அதனால எனக்கு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க, ராமாபுரம்க்கு வரீங்களா, அங்க வேணா பாக்குறீங்களா அப்படின்ட்டு. நான் வரலங்க, நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க, பிரீமியம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க குடுக்குறீங்க அந்த குவாலிட்டின்ட்டு, அந்த குவாலிட்டி உங்க சாரில கிடையாது. அந்த சாரி தான் எனக்கு வேணும். நீங்க சொன்ன பிரீமியம் லுக் சாரி மட்டும் தான் எனக்கு வேணும். நீங்க என் அட்ரஸ்க்கு அனுப்புங்க, நான் அதை டிலீட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன், பண்றேன் அப்படின்ட்டு யோசனை பண்ணேன், ஏன் நான் பண்ணணும், பண்ணிட்டேன்னா உண்மையில நான் ஆயிடும். ஃபர்ஸ்ட் அவங்க கால் பண்ணினோனே நீங்க டெலீட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. டெலீட் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசின விதம் எப்படி தங்க, எடுத்தோன்னு அந்த என்னங்க உங்க பிரச்சனை என்ன டிஃபால்ட் ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு, எங்க 2-3 வந்து ஸ்பாயில், என்ன ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஒசத்தி பேசினாங்க. தினேஷ் குமார்ன்ட்டு ஒருத்தர், அவர் ஸ்டாஃபா அவர் பிரதரா எனக்கு தெரியல. சோ ஒசத்தி பேசினாங்க. நான் சொன்னேன், என்ன மீன் வாங்கினா மீன் மார்க்கெட்டுக்கு வந்து மீன் கறி வந்து நம்ம வந்து நல்லா இருக்கா மீனுன்னு கேட்டா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. உங்ககிட்ட நான் சாரி வாங்கியிருக்கேன், நீங்க சொன்ன பிரீமியம், அந்த பிரீமியம் சாரிய நான் நம்பி வாங்கி ஓட்ட சாரி கையில வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் இது பிரீமியம் கிடையாது ஓட்ட சாரின்ட்டு, அதுக்கு பதில் சொல்லுங்க. பொலைட்டா பேசல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வாய்ஸ் ஒசத்தி பேசினாங்க. பேசிட்டு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணதுனால அடங்கிட்டாங்க. மூலமா நான் எப்படியாப்பட்டாலும் உங்களுக்கே தெரியும், என் வாய் எவ்வளவு கிளியும்ட்டு உங்களுக்கே தெரியும். மத்தவங்க மாதிரி கிடையாது. பே பண்ணிட்டு ஐயோ இப்படி இருக்கா சரிக்கா இனிமேல் அந்த பேஜ்ல வாங்க கூடாது பண்ண சந்தமா போற பொண்ணு நான் கிடையாது. நான் என் பணத்துக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து நான் டிசம்பர் மாசத்துல நான் கேட்க வேண்டிய கேள்விய இன்னைக்கு நான் கேட்கிறேன். ஏன்னா அன்னைக்கு 1க்கு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அவ்வளவு பல்க் ஆர்டர்ல ஒரு சிலது இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அசிஸ்டன்ட்க்கு கொடுத்துட்டேன், என் அசிஸ்டன்ட்க்கு கொடுத்துறேன். டிஃபால்ட்டா இருந்தாலும் கேமராக்கு பளிச்சுன்னு தெரியுன்ற காரணத்தினால நான் அதை யூஸ் பண்ணேன், காசு கொடுத்து வாங்கிட்டேன். கடைசி என்னதான் சொன்னாங்க, நீங்க இப்ப ஒரு வீடியோ போட்டுட்டீங்க, டெலீட் பண்ண சொன்னாங்க, ஹார்ஸா பேசினாங்க. நான் இப்படி பேசுனதால சரிங்க ஓகேங்க, நான் வந்து நீங்க ராமாபுரம் வரலன்னா கூட பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு புடவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சேம் புடவை அனுப்புனாங்க. சேம் நான் என் இன்ஸ்டால மறுபடியும் போட்டேன், அதே சாரி தான் கொடுத்தாங்க. அதுலயும் அவ்வளோ ஓட்டைங்க. இத வந்து அவங்க இந்த ஓட்டைய நான் இதுல இருக்கிற ஓட்டைய நான் சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் தேவையில்லாம நான் ஓட்டைய போட்டேன், இது விட்டு போயிருக்குது பாத்தீங்களா, இது அவ்வளவு அங்கங்க விட்டு போகுதுங்க. இங்க பாருங்க தெரியுதா, டை ஃபால்ட் இருக்கு, அங்கங்க வந்து தெரிச்சு ஆய் காக்கா ஆய் போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வெளியே நிக்கிறோம், யாராவது கட்டிட்டு இருக்கும்போது ஆய் போச்சு தானே சொல்லுவாங்க, இது பார்த்தா எப்படி தெரியுது, ஆய் போச்சு தானே சொல்லுவாங்க. இது வந்து ரீப்ளேஸ் சாரி, இது செகண்ட் வந்த சாரி, இது வந்து ரீப்ளேஸ் சாரி. இதுவும் அப்படி இது பாருங்க தெரியுதா, நூல் விட்டு இருக்கிறது. இது ஓபன் பண்ணி நாங்க கிளியரா பார்த்து செக் பண்ணி தாங்க உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னாங்க. நான் மறுபடியும் வீடியோல நான் காமிச்சேன், லைவ்ல காமிச்சேன், இத ஓபன் பண்ணி. லைவாவே ஓபன் பண்ணீங்க? லைவ் போடல, வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஆமா, ஃபர்ஸ்ட் போட்டேன், செகண்ட் எனக்கு கொடுத்தாங்க இல்லையா, இதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ தான் நான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணி இப்படி பிரிக்கிறேங்க, பிரிச்சா லக்ஷ்மி கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன்.
லக்ஷ்மி பொட்டிக்னு சொல்றது. எனக்கு வந்து இப்போ லக்ஷ்மி கிருஷ்ணால இருந்து வந்துச்சு அப்படின்னு, ஐயோ தப்பா சொல்லிட்டேன் நேம்ன்ட்டு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி லக்ஷ்மி பொட்டிக்ல இருந்து வந்தது மீதி பிரிக்கிறேன். பிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது பாக்ஸ் எடுக்கும்போது எனக்கு செகண்ட் கால் வருது என் பையன் கிட்ட இருந்து. அம்மா ஆட்டோக்கு காசு கொடுமா, அம்மா அதுக்கு காசு கொடுமா, இதுக்கு காசு கொடுமா. அவளுக்கு சத்தம் போட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், நீ கால் பண்ணாத வெய்ய, நான் வீடியோ பண்ணி இது பண்ணு சொல்லிட்டு அவனுக்கு ஜிபே அனுப்பிச்சுட்டு நான் பேலன்ஸ் எடுக்கும்போது சரி ஓகே எதுக்கு வீடியோவா எடுக்கணும், இது லைவாவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வச்சுக்கிட்டு பேசிட்டு ஓபன் பண்ணி நான் லைவ் காமிச்சேன். 2வது வீடியோ லக்ஷ்மி பொட்டிக் மேல டிஃபால்ட் இருக்குன்ட்டு 2வது வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, மேடம் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் மேடம் நீங்க போட்டீங்க, அப்ப நீங்களே ஓட்டோ போட்டு நீங்க போட்டிருப்பீங்க, வேற யாரோ ஒரு பொட்டிக் கிட்ட இருந்து நீங்க காசு வாங்கி எங்க பொட்டிக் நேம் ஸ்பாயில் பண்றதுக்காக நீங்க இந்த விஷயம் பண்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் இப்படி இவ்வளவு கிரியேட் பண்றீங்க, அதெல்லாம் கிடையாது, உங்க குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நான் கட்டியிருப்பேன், நல்லா இல்ல ஓட்ட சரினா ஓட்ட சரி தான் சொல்லுவேன் அப்படின்னா, மேடம் உங்களை பத்தி நாங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தோம், யார் இந்த ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நாங்க நம்ப மாட்டோம் மேடம், உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அதாவது என் மேல எதுக்கு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, தேவையில்லையே, உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கினா ஓட்ட சரின்னு நான் சொல்றேன், என் கூட நீங்க டிராவல் ஆகல, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நீங்க எதுக்கு என்ன நம்பணும் தேவையில்லையேன்னு சொல்றேன் மேடம். இந்த மாதிரி இருக்கு. என்னன்னா குத்தலா பேசுறாங்களா அவங்க, அந்த மோசடி, அந்த கல்யாண மோசடி, நடிகை ரிஹானா இந்த ப்ராப்ளம் வந்தது இல்லையா, அதை வச்சு குத்தலா பேசுறாங்களா. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்க மேல வந்து இருக்கு மேடம் குற்றச்சாட்டு, ஏன் எனக்கு டிஎம் பண்ணி உங்க சீரியல்ல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, அவங்க அப்படிதான், அவங்க இப்படிதான் செய்வாங்க, அவங்க விளம்பரம் தேடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு வேற நடிகை யாரோ அவங்க கிட்ட பேசினாங்களாமா. சோ 2வது இந்த நீங்க வந்து விளம்பரம் தேடுற ஆளுன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன் மேடம், நீங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு கிரிவலம் போனீங்க பாத்தீங்களா, அதை நீங்க விளம்பரம் தேடுறதுக்காக ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து தெரியுது நீங்க எவ்வளவு வந்து விளம்பரத்துக்கு தேடுற ஆளு அப்படின்ற. நான் சொன்னேன், எங்க சாமி கும்பிடுனது தப்பா, அத நான் என் பேஜ்ல என் சாமி கும்பிடுனதை நான் போட்டது, அது ஏன் இஷ்டம், நீங்க என்னங்க அதை பத்தி சொல்றீங்க. அப்ப பாக்க போனா 4 செவத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சுறத, ஹக் பண்றது, கிஸ் பண்றது, அத்தா சொத்தான்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் பப்ளிக்ல நீங்க பண்றீங்க, அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிறத ஏன் இதை நீங்க விளம்பரமாக்குறீங்க, இது நீங்க பண்றது ரைட்டா, சாமி கும்பிடுறது நான் ரீல்ஸ் போட்டது இது தப்பா, நீங்க சொல்லுங்கன்னு. யாராவது சின்ன பசங்களும் உங்க இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமான்னு நான் அந்த இதுலயே கேட்டேன், அந்த ரெக்கார்டு போட்டிருக்கேன், நான் இது பேசுறேன், அந்த ரெக்கார்டு இருக்கு நான் அனுப்புறேன், ஓகே நீங்க அதுலயே கேளுங்க, நான் சொன்னது எல்லாமே அதுல இருக்கும், சாட்சியோட தான் நான் பேசுறேன், சும்மா அவங்க மேல எல்லாம் வந்து பழியும் பாவமும் போட்டு பேசல. அவங்க சொல்றாங்க சின்ன பசங்க எல்லாம் உங்க இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமா, நான் சொன்னேன் இலக்கியா டிக்டாக் இலக்கியா மாதிரி அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கேன், இல்ல தூக்கி காமிச்சிட்டு இருக்கேன், நான் கவர்ற மாதிரி எல்லாம் வீடியோ போடுறாங்கல்ல இளைஞர்கள் கவர்ற மாதிரி. இப்ப உங்க வீடியோவே பாக்குறோம்னு வச்சுக்கீங்களேன், வீடியோ பாக்குறோம்னு வச்சுங்களேன், சின்ன பசங்க பார்க்க முடியுமா உங்க வீடியோவே, என்னத்த நீங்க பாத்துட்டீங்கன்ட்டு ஏன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டுக்கு ஒரு விஷயம் ரியாக்ட் பண்றது அது தப்பா, நான் கேக்குறேன். நான் ஒரு விஷயம் நான் வந்து இதை நான் கிளியர் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ நம்ம ரீல்ஸ் போடுறோம், நம்ம ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்ம அந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்றதுல என்ன தப்பு, தப்பு இல்ல, ஓகே கண்டிப்பா. இருங்க ஒரு நிமிஷம், இந்த சாங்குக்கு எல்லாம் எதிர்பார்க்கறாங்கல்ல, அந்த ஆள் சொன்னால நான் அவுத்து போட்ட அந்த மாதிரி சாங் எல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு, இது புடிங்க, இந்த சாங் பிளே பண்ணுங்க. இப்போ இந்த சாங்குக்கு நான் ரியாக்ட் இப்படி பண்றேங்க, ஹோம்லியா நான் வந்து இந்த சாங்குக்கு நான் ரியாக்ட் பண்றேன். சரி, ஏதாவது பிட்டு தெரியுதா எனக்கு என் மேல, இல்லல்ல, இது நல்லா இருக்கா, இதுக்கு எப்படி இப்படி பண்ண முடியும், அவ்வளவுதானே, இதுதானே, ஆமா இந்த சாங்க்கு எப்படி ஆடணும், இல்ல இந்த பாட்டுக்கு எப்படி பண்ண முடியும், பண்ண முடியாது இல்லையா, அதுதான் நான் என் ரீல்ஸ்ல பண்ணிருக்கேன். ஒரு சாங் வா வா பக்கம் வான்னு எல்லாருக்குமே ட்ரெண்டிங் ஆனது தானே. ஆமா ஆமா, நீங்க கொஞ்சம் போய் அதுல பாருங்க நான் என்ன வல்கராட்டி அதுல நான் பண்ணிருக்கேன்ட்டு. இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்டா இருந்துட்டு ஒரு சாங்குக்கு ஒரு ஐ ரியாக்ஷன் ஃபேஸ் ரியாக்ஷன் கூட காமிக்கல அப்படின்னா அப்ப நான் ஆர்டிஸ்டா இருந்து என்ன பிரயோஜனம். இப்போ ட்ரெண்டிங்கா எதையோ போட்டுறாங்க, ஒரு பக்கம் ரொமான்ஸ் சாங், ஒரு பக்கம் கானா சாங், அது இதுன்னு பண்ணிடுறாங்க. அந்த சாங்க்கு ஏத்த மாதிரி ஒரு
ஐல கொஞ்சம் ஃபேஸ்ல கொஞ்சம் லுக் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன்னா அது ஏதாவது தப்பா தெரியுதா? இத வச்சு ஏதாவது தப்பா இத வச்சு தப்பா பேசுறாங்க. சின்ன பசங்க எல்லாம் உங்க பேஜ் பார்க்க முடியுமான்னு ஒரு இடத்துல நான் அதுல சப்ஸ்கிரைப் பண்ணி டோக்கன் போட்டு நைட்டு 11 மணிக்கு வா, நைட்டு 12 மணிக்கு வான்ட்டு நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல கொஞ்சம் லைட்டா அவுத்து காமிச்சு அந்த மாதிரி ஸ்பெஷலா போட்டோ வீடியோஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அத போல நான் அந்த பொழப்ப நான் பாத்துட்டு இருக்கேன்னா, நான் என் குழந்தைங்களுக்காக நான் வாழ்றாள். நான் சிங்கிள் பேரண்ட். நான் எனக்கான விஷயத்த நான் ப்ரொஃபைல கொண்டு வந்து இந்த அளவுக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கேன். சோ அந்த இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றதுனால அதை நான் முன்னோக்கி நான் கொஞ்சம் அப்படியே போக்கஸ் பண்ணிட்டு போறேன். அவ்வளவுதான் தவிர அதை வச்சுட்டு வல்கரா டோக்கன் போட வச்சு நான் ஒன்னும் சம்பாதிக்கலையே. முன்னாடி வந்த கல்யாண மோசடி அப்படின்னு சொல்லி இருந்ததுல அந்த லிங்க் என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நானும் விட்டுட்டேன். சரி என் இன்ஸ்டாகிராம் நான் போட்டேன், நிறைய பேர் என்னையும் ஏமாத்துனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் நான் விட்டுட்டேங்க. இது பேசி நம்ம முடிஞ்சிருச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஸ்டோரியில என்னைய வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, என் பேஜ் பிளாக் பண்ணிட்டாங்க. என்கிட்ட இருக்க 2 பேஜும் பிளாக் பண்ணிட்டு அவங்க ஸ்டோரியில என்ன போட்டிருக்காங்கன்னா, திருமண மோசடி நடிகை ரிஹானா அப்படின்றத லிங்க் எடுத்து உங்களோட என்னோட லிங்க் எடுத்து அவங்க ஸ்டோரியில டேக் பண்ணி அவங்க சொல்றாங்க, எங்களுடைய ஜென்யூன் ப்ராடக்ட், இவங்கள மாதிரி விளம்பரம் தேடுற இந்த போல ஆக்ட்ரஸ் இருக்காங்க. சோ இத நம்பி நீங்க வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம்ன்ற மாதிரி. என்னோட ஒரு கேள்வி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விளம்பரம் தேடி பணம் சம்பாதிச்சிட்டீங்களா நீங்க? நான் இத நீங்க டச் பண்ணி பாருங்களேன். இது வேற பொட்டிக்ல இருந்து எனக்கு வந்தது. ஓகே, அவங்க கிட்ட ஹையஸ்ட் ரேட் 799 899 வரைக்கும் தான். அதுக்கு மேல தாண்டாதான். சோ அவங்க சொல்லும் போது இது லினன் மாதிரி இருக்கு, லினன் கிடையாது, பட் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் அவங்க அனுப்புனது உடனே எனக்கு அனுப்புன இந்த இஷ்யூக்கு அப்புறமா எங்க பேஜுக்கு நீங்க பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னு நான் பெய்டே வாங்காம நான் இதெல்லாம் வாங்கின புடவைங்க. ஆமா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்க டச் பண்ணாலே எவ்வளவு. இப்போ இந்த சாரிய நீங்க அவங்க லினன்னு சொல்லி விக்கிறாங்க, இது பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஃப்ரேமுக்கு அழகா இருக்கு, எவ்வளவு சொரன்னு இருக்கு பாருங்க. அந்த கிளாத்த பாருங்க. இது கிட்டத்தட்ட 899 799 சம்திங். இது 500க்கு உள்ளதா இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு அனுப்புறாங்க, அவங்களே கேட்டு அனுப்புறாங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நீங்க ரிவ்யூ கொடுங்கன்றாங்க. அவங்களோட குவாலிட்டி மேல கான்பிடென்ட் இருக்குல்ல, அந்த கான்பிடென்ட்ல தான் நான் வாங்கினேன். இப்போ நான் கேக்குறேன், குவாலிட்டி பத்தி கேட்கும்போது குவாலிட்டி பத்தி தான் சொல்லணும். இந்த நூல்ல பண்ணாங்க, இந்த டைல பண்ணாங்க, இது வந்து ஹேண்ட் வாஷ் கிடையாது, இது ட்ரை வாஷ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு புருஷன் இல்ல 10 புருஷன், ஒரு புருஷன் இருக்கவங்க தான் ரீல்ஸ் போடுறோம், 10 புருஷன் இருக்கவங்க ரீல்ஸ் போட மாட்டாங்க மேடம். சாமி கூப்பிடுறது தானங்க நாங்க போடுறோம். நிறைய ஹஸ்பண்ட் இருந்தா வீடியோ போட மாட்டாங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்குது மாதிரி வீடியோ போடுறாங்க. எவ்வளவு அசிங்கமான வேர்டு இது. இல்ல மோசடி புகார்ல வந்து இவங்க வந்து பாத்தாங்களா, டார்ச்சர்ச்சி பாத்தாங்களா, பர்சனலா ஏன் இழுக்குறாங்க? அதுக்கு நான் ப்ரூஃப் நான் எவ்வளவு இடத்துல நான் காமிச்சிட்டேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சரி, அதெல்லாம் தேவையில்லை. அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்க, சாரி வியாபாரம் தானே. சாரில இந்த டிஃபால்ட் வந்துச்சுன்னா ஏன் வந்தது ரீசன் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு என்னுடைய மோசடி புகாரத்து ஸ்டோரி போடலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் எனக்கு கோவம். நான் பொருள் வாங்கினேன், சாரி இப்படி வந்தது கூட கோவமா இல்ல, இந்த வார்த்தைகள் தாங்க. ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, டிஃபால்ட்னா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி இப்போ நார்மலா ஒரு பப்ளிக் போட்டாங்கன்னா அது வியூஸும் போயிருக்காது, வெளியவும் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. இவங்க எப்பவும் போல ஏமாத்திட்டே இருக்கலாம், எங்களோட ப்ராடக்ட் தான் இது, நாங்க அம்பானிக்கு நிகரா நாங்க வந்து போட்டியில இறங்கியிருக்கோம், அவங்கதான் எனக்கு வந்து போட்டி காம்படிஷனை தவிர இந்த சின்ன பொட்டிக்ல எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா பார்க்க போனா கஸ்டமர் மட்டுமே என்ன மாதிரி ஆளுங்க இழக்கலங்க. சின்ன சின்ன பொட்டிக்ஸ் வச்சிருக்காங்கள, அவங்க எல்லாருமே இவங்களால சஃபர் ஆகுறாங்க. சோ அந்த என்ன மாதிரின்னு கேட்டா எனக்கு டிஎம் பண்ணிருக்காங்க. அந்த சின்ன சின்ன பொட்டிக் பண்றவங்க எல்லாருமே எனக்கு டிஎம் பண்றாங்க, கமெண்ட்ல சொல்றாங்க நிறைய விஷயம். என்ன தெரியுமா இவங்க பண்றாங்க, சின்ன பொட்டிக் அளங்க ஒரு 200 புடவை ஆர்டர் போடுறாங்க ப்ரீ புக்கிங்ல. இவங்க அவங்களோட வியூஸும் அவங்களோட ஃபாலோவர்ஸும் ஏறுறது பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்க, எங்க ஆர்டர் பண்றாங்க, எந்த டீலர் கிட்ட ஆர்டர் பண்றாங்கன்றது இவங்க என்ன பண்றாங்க, அது விசாரிச்சு அந்த டீலர் கிட்ட 500 ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்ப டீலரு 200க்கு ஃபர்ஸ்ட் வந்து இது இம்பார்ட்டன்ட் காமிப்பாங்க, 500க்கு தான் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு 500 வருது.
அப்போ அவங்க கால் பண்றாங்க, ஏன் டிலே ஆகுது, என்னுடைய கஸ்டமர் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா, இருங்க 500 ஆர்டர் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கொடுத்துட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கஸ்டமர் என்ன பண்றாங்க, இழக்கிறாங்க. சோ இதுதான் வளர்ந்து வராங்கன்னா அங்க கட் பண்றது. இந்த ஒரு விஷயம் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. யாரையும் அவங்களுக்கு கிராஸ் ஆனா அங்க ஒரு கட் பண்றது. அவங்க யார் டீலரு, எந்த டீலர் கிட்ட அவங்க வாங்குறாங்க அப்படின்றத அங்க கட் பண்றாங்க. சோ இது வந்து பிசினஸா பார்க்க போனா ஆமாங்க இதுதான் எத்திக்ஸ், இதுதான் பிசினஸோடது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அந்த எத்திக்ஸ் எப்படி இருக்கணும், நீ வாங்குறியா இந்த குவாலிட்டியை விட நான் பெஸ்ட் குவாலிட்டி என் கஸ்டமருக்கு நான் தரேன், இந்த ரேட்டை விட நான் பெஸ்ட் ரேட்டா என் கஸ்டமருக்கு தரேன் அப்படின்னு சொல்றது அது பிசினஸ் எத்திக்ஸ். இவங்க அப்படி கிடையாது. நீ வாங்குறியா அந்த டீலர் கிட்ட உனக்கு காசு சப்ளை, அந்த சாரி வந்து சப்ளை ஆகாத அளவுக்கு நான் கட் பண்ணி உன் கஸ்டமரை உனக்கு அகேன்ஸ்டா மாத்தி விடுறேன். அதே சாரியே அதே குவாலிட்டியே ஏன் விளம்பரம் நான் மேக்கப் போட்டு ஃபிளீட் பண்ணி ரிச்சா பிளவுஸ் போட்டு பிரம்மாண்டமா நான் அவங்களும் டீப் நெக், இப்போ என்ன சொன்னாங்கல்ல, அவங்களும் டீப் நெக் போட்டுக்கிட்டு பின்னாடி முன்னழகு பின்னழகு எல்லாம் காமிச்சு ரீல்ஸ் பண்ணி அத்தான் சொத்தான்னு சொல்லிட்டு அத்தான் பின்னாடி போய் அந்த லவ்ஸ் ரொமான்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணி நான் உன்னை விட நான் பீக்ல நான் சேல்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிசினஸ் எத்திக்ஸா? இல்லல்ல. இதை விட பெஸ்ட் நீ கொடுத்தா ஓகேமா, நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ஓகேமா. நீங்க அப்படி கொடுக்கல, கஸ்டமரையும் நீங்க வந்து டிஃபால்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதிகமான ரேட்டுக்கு விக்கிறீங்க. அதை கேட்டா கார்பரேட் லெவல்ல ஆயிடுச்சுங்க. அந்த லட்சுமி பொட்டிக்கு ஓனரை பார்த்து பேச முடியல, பார்த்து விடுங்க. அவங்க கிட்ட டைரக்டா ஒரு மெசேஜ் ஒரு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. இந்த ஸ்டாஃப் அந்த ஸ்டாஃப்னு சொல்றாங்க. இந்த செக்மெண்ட் வேற, சேல்ஸ்க்கான குரூப் வேற, டிஃபால்ட்டுக்கான குரூப் வேறன்னு சொல்றாங்க. தவிர புக்கிங்க்கு அவங்க ஃபாஸ்ட் காமிக்கிறாங்க, தவிர ரிட்டர்னுக்கு அவங்க ஃபாஸ்ட் காமிக்கலாம். அப்படியே டீல்ல விட்டுறாங்க. அப்போ கடந்து 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 நிறைய கஸ்டமர் போறாங்க. சரி இந்த பேஜ்ல நமக்கு வாங்கிட்டோம், இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்னு கடந்து போறாங்க. நான் கடந்து போகலங்க. ஒரு தடவை நான் டைம் கொடுத்தேன், அந்த வாய்ப்பு கொடுத்தேன் கடந்து போறதுக்கு. ரெண்டாவது நான் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, நான் எப்படி கடந்து போயிடுவேன்? நான் ஒண்ணுன்னா 10 ஆக்குற பேனை ஈர ஆக்குறது சொல்லுவாங்க பழமொழி. நான் அப்படிப்பட்ட ஆளுதான். என்கிட்ட வந்து இவங்க மாட்டுவாங்கன்னு இவங்கள நினைச்சிருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு நான் போல்டா பேசுற ஆளு எல்லாருக்குமே தெரியும். என் விஷயத்துல ஒருத்தன் வந்தான், ஒரு புரோக்கர் என்னை மேல தப்பா பேசின என்னை பத்தி, நான் அந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ண துண்டக்கான துணியாக்கானு ஓடிட்டான். சோ அவன் சொன்னது ஒண்ணு, உள்ள பேசினது ஒண்ணு, ஓடிட்டான். கொடுத்து 2 நாள்ல ஓடிட்டான். எல்லாருக்கும் யாருக்குமே தெரியல அவன் யாருன்றது. ஏன் பர்சனல்ல அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. பட் மோசடி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தெரியாத ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க கமெண்ட் பண்ணீங்க. ஆனா லக்ஷ்மி பொட்டிக்னு ஒரு விஷயம், இவங்க பண்ற இந்த மாதிரி ஸ்கேம எல்லாரும் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியாம தத்தளிச்சு ஏன் கமெண்ட்ல வந்து எல்லா ஆதங்கத்தையும் கொட்டுறாங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அதான் சொல்றேங்க, விளம்பரம் பார்க்காதீங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்களது ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் கிடையாது. லக்ஷ்மி பொட்டிக் மாதிரி நிறைய பேரு ஃபாலோவர்ஸ் ஏத்தி வச்சிருக்காங்க. வியூஸ் வந்து இப்போ லக்ஷ்மி பொட்டிக்ல ஒண்ணு இல்லைங்க, கமெண்ட் நீங்க ஆன்ல அவங்க வச்சிருக்காங்களா ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணுங்க. இல்ல அதுல வந்து சில கமெண்ட் எல்லாம் அவங்களே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வாவ் சூப்பர் சாரிங்க, குவாலிட்டி சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ல அவங்களே டைப் பண்ணி அவங்களே வச்சுக்கிறாங்க. குட் கமெண்ட் மட்டும் உள்ள வச்சுட்டு பேட் கமெண்ட் எல்லாமே வராத அளவுக்கு பிரைவசி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க உங்களோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டி அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஏன் கமெண்ட் ஓபன்ல வைக்கல? ஏன் லிமிட் பிரைவசில போட்டு வச்சிருக்கீங்க? அது தூக்கிட்டு நீங்க வைங்க. என் ஐடியில வந்து அத்தனை கஸ்டமரும் உங்க கமெண்ட்ல வந்து கதறுவாங்க. ஏங்க கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க, ரீஃபண்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க, ரிட்டர்ன் எனக்கு இது பிடிக்கல, அது ஓட்டையா இருக்கும், இதுவா இருக்கு அதுவா இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை கம்ப்ளைண்ட் வரும். ஏன் பப்ளிக்ல நீங்க கமெண்ட் ஓபன் பண்ணி வைக்கல? அதை கேட்க போனா என்னோட பர்சனலை வந்து அசிங்கம் கொச்சப்படுத்தி பேசுறாங்க. ஒரு புருஷன் 10 புருஷன் இப்படி பேசலாமாங்க? எனக்கு அதுதாங்க எனக்கு கோவம். நான் 10 புருஷன் வச்சுட்டு டார்ச்சர் அவங்க பார்த்தாங்களா? நான் கேக்குறேன், எப்படி என்னைய வந்து இப்படி கொச்சையா பேசலாம்? அப்ப என்ன மான நஷ்ட வழக்கு நான் அவங்க மேல போடுவேன்னா போட மாட்டேனா? அவங்களோட குவாலிட்டியை நான் வந்து நல்ல குவாலிட்டி இருந்து நான் இப்படி பேட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு மீடியால போட்டேன்னா அவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணலாம். அப்போ இவங்க என்னைய வந்து இவ்வளவு அசிங்கமா கொச்சையா பேசும்போது நான் திருப்பி பேசுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா?
எவ்வளவு ஆதங்கம் தெரியுமா எனக்கு, இவ்வளவு காசு வேஸ்டா போகுது. யாருங்க கஷ்டப்பட்டு தானுங்க நாங்க கஷ்டப்பட்டு தானே வாங்குறோம். கண்டிப்பா நான் மட்டும் இல்ல, பப்ளிக் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தானே வாங்குறோம். நீங்க சொல்லி இந்த மாதிரி மக்களை வந்துட்டு குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு சாரி விற்கிறாங்க. அதுல வந்துட்டு அவங்களால காண்டாக்ட் பண்ணவே முடியல. இப்போ ஒரு சாரி நல்லா வரலைன்னா அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு நல்லா வரலன்னு சொல்ல முடியல. நீங்களே ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில போட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு சோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு இதனால ஸ்ட்ரகிள் படதான் செய்றாங்க. மக்கள் தானே அதை யோசிக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு. நம்ம நேர்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், கடையில போய் தான் வாங்குவாங்க. சோ அது மக்கள் தானே யோசிக்கணும். ஆமா, சோ ஏன் மக்கள் யோசிக்கணும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்காக நம்ம அந்த மைண்ட் செட் பண்ணிட்டு நம்ம கடையில போய் வாங்கலாம், ஆன்லைன்ல வேண்டாம் அப்படின்னு வெறுத்துடாதீங்க. சில பேர் ஆன்லைன்ல ஜென்யூன் ப்ராடக்ட் விற்காங்க. அதுல ஃபாலோவர்ஸ் 10 இருக்கும், 20 இருக்கும், 100 இருக்கும், 200 ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அது யார் யாருன்னா அவங்க கூட இருக்கவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஆபீஸ்ல தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. சோ நம்ம பார்த்த உடனே என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் விளம்பரம், இந்த கண் துடைப்பு பேச்சு, வாவ்னு சொல்ற அந்த கண் துடைப்பு பேச்சு. நான் ஒரு விஷயம் நான் என்ன சொன்னாங்கல்ல, ஏன் ரீல்ஸ்க்கு பத்தி பேசினாங்கல்ல, இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு, நான் ஒரே வார்த்தை அவங்க கிட்ட கேக்குறேங்க. இன்னைக்கு அவங்க புடவை வியாபாரம் பண்றாங்க, புடவை மட்டும் தானே அவங்க வியாபாரம் பண்ணும். அவங்க அத்தான் கூட அது கொஞ்சிறதெல்லாம் போடலாமா? அது தப்பு இல்ல. இப்போ நான் நடிகையா இருக்கேன், எனக்கு நான் இப்போ எல்லாருமே ஃபாரினுக்கு போறாங்க, வராங்க, செய்யறாங்க. ஏன் சாப்பிடுற பொருள்ல இருந்து எல்லாமே ஸ்டோரி போடுறாங்க, டிராவல்ஸ் அது இதுன்னு எல்லாமே, மேக்கப்ல இருந்து A to Z போடுறாங்க. சோ அது எங்களுக்கு வேலையாவே அமைஞ்சு போச்சு. இதே பொழப்பா நாமளும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல, நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நாம அதை பண்ணிதான் ஆகணும், நம்ம அப்டேட்ல இருந்துதான் ஆகணும். அது எங்க தொழில். உங்க தொழில் என்ன? புடவை விற்கிறது. புடவை மட்டும் தானே விற்கணும். அதை விட்டுட்டு நீங்க துபாய் ட்ரிப் போறது, உட்கார்ந்து அப்பளம் தின்றது, மிச்சர் தின்றது, மிச்சர் மாமாவை சாரி அத்தானை கூப்பிடுறது. சோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சலாம், நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், நடிப்புன்னு ஒரு விஷயத்துல இருக்கோம், நாம நடிச்சு ரீல்ஸ் அந்த சாங்க்கு போட்டா அது தப்பா? நீங்க தான் பண்ணக்கூடாது, ஆனா பண்ணலாம். அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு நீங்க நாங்க பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க பண்றீங்க, அது நாங்க அக்செப்ட் பண்றோம், ரசிக்கிறோம். அது ஒரு விதம். எங்களுக்கு நாங்க தான் 10 புருஷாளுங்க, எங்களுக்கு 10 புருஷன் நாங்க கிராஸ் பண்ணிட்டு போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒத்த புருஷனுக்கு ரீல்ஸ் போட எடுத்துட்டு அத்தானு போட முடியல, கட்டாயத்துல நாங்க இல்ல. நம்ம அந்த கில்ட்டி ஃபீல்ல உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க ஒத்த புருஷனோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அன்றைய நாள் இருந்து, வயசுக்கு வந்த நாள் இருந்து இன்னி வரைக்கும் நீங்க ஒத்த புருஷனோட அத்தான் கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கப்பா. நான் அது தப்பா சொல்ல வரல. அந்த வரம் வேணும். ஒத்த புருஷன் கூட வாழ்ற அந்த வரம் வேணும். அந்த வரம் கடவுள் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. சோ உங்க அத்தான் கூட நீங்க எவ்வளவு நேரம் ரீல்ஸ் போடுங்க. பட் எங்களோட ரீல்ஸ், நான் போடுற ரீல்ஸ நீங்க ஏன் குத்தலா பேசுனீங்க? அந்த ஸ்ரீமன் கிட்ட போய் கும்பிடுறதோ, நான் சாங்க்கு ரீல்ஸ் போடுறதோ நீங்க ஏன் குத்தலா பேசுனீங்க? அந்த குத்தலுக்கு தானேமா நான் இப்போ உண்மையா பேசுறேன். சோ நீங்க பண்றது நியாயம், நான் பண்றது என்ன சட்னியா, தக்காளி சட்னியா அப்படின்றது தானே நான் கேக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. இதுவே நல்ல வேலை அவங்க புருஷன் கொசு மருந்து, எறும்பு மருந்து, கற்பாம்பூச்சி மருந்து விக்கிற இருந்தா அத்தா இப்படி வா ஏன் அப்படின்னு ஸ்ப்ரே அடிச்சு, கொசு ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க மூஞ்சில. எப்படி இருக்கு வாசனை, நல்லா இருக்குல்ல, இது நம்ம கஸ்டமருக்கு குவாலிட்டியா பிரீமியா கொடுக்கலாம். ஸ்ப்ரே அடிச்சுட்டு அத்தா எப்படி இருக்கு ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்களா? இல்லல்ல. அதே மாதிரிதான் புடவைனா, புடவை நீங்க அழகா கட்டுறீங்க, நீங்க ரீல்ஸ்ல காமிக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஃபிட்டா அழகா இருக்கீங்க, உங்க நிறம் தோல் வெள்ளையா இருக்கு, எங்க தோலாது அப்படி இப்படி இருக்கு, நாங்க மேக்கப் போட்டு நம்ம அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஃபில்டர் போட்டு. நீங்க ஃபில்டரே போடாம நீங்க அழகா நீங்க இருக்கீங்க. சோ நீங்க ஆக்சுவலா பார்த்தா ஹாலிவுட் பாலிவுட்ல நடிக்கலாம். அவங்க லட்சுமி பொட்டிக்ல இருக்கவங்க, நாமெல்லாம் அவங்களுக்கு பார்ட்டி கேரக்டர் கூட பண்ணலாம். சோ அந்த மாதிரி லுக்ல தான் நாம இருக்கோம். சோ எனிவே நான் அவங்களை பாராட்டி தான் சொல்றேன், நக்கல் அடிச்சுன்னா சொல்ல, உண்மையாதான் சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உள்ள பொட்டிக், லட்சுமி பொட்டிக்ல இருக்கிறவங்க எங்கேயோ இருக்க வேண்டியது, அம்பானியில வாரிசா பொறுக்க வேண்டியது, இங்க ஏதோ புடவை வித்துக்கிட்டு இருக்காங்க. சின்னதா ஒரு லாபத்துல கஸ்டமர் எதையும் ஏமாத்தாம கொள்ளாம சின்னதா ஒரு புடவைக்கு 50 ரூபாய் கிடைச்சா போதும்னு அவங்க வித்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ அத நான் கெடுக்கிறதுக்காக ஒரு விஷயம் நான் தெரியாம பண்ணிட்டேன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால ஸ்டோரியில நடிகை மோசடி, திருமண மோசடி அப்படின்னு சொல்லிட்டு லிங்க போட்டு ஸ்டோரியில வச்சிருக்காங்க. அத பார்த்தோம்னா ஐயோ நம்ம பழைய கதையெல்லாம் தூண்டி விட்டுருவாங்களோ,
நம்ம தெரியாம இவங்ககிட்ட மோதிட்டோமோ அப்படின்னு நாம நினைச்சிடுவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாங்க. நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னுட்டு அவங்களுக்கு தெரியல. எப்படியாப்பட்ட ஆளுன்னா என்னைய பத்தி என்னைய நான் லவ் பண்றேன், என்னைய கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அந்த அடி திருப்பி கொடுக்கறதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன் தவிர நான் வேணும்னு யாரையும் அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் என்ன லவ் பண்றேன், என் மனசை கஷ்டப்படுறது, என்னை துன்புறுத்துறது, பிசிக்கலா என்ன துன்புறுத்துனாங்கன்னா நான் திருப்பி நான் அடிக்கதான் செய்வேன். ஓகே, நான் கடந்து போற ஆளு நான் கிடையாது. என் மேல வந்து பொய் புகார் சொன்னவனுக்கு தெரியும் அது பொய்யா நிஜமான்றது, டிபார்ட்மெண்ட்க்கு தெரியும் பொய்யா நிஜமான்றது. இதை மறுபடியும் ப்ரூஃப் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன், என் மனசு போல என் எண்ணம் போல நான் நல்லா இருக்கேன், இனிமேல் நல்லா இருப்பேன், என்னை சுத்தி இருக்கவும் நான் நல்லா வச்சுப்பேன். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இவங்கெல்லாம் வந்து என்னை சுட்டி காமிச்சு ஸ்டோரியில போட்டதுனால நான் போய் கயிறு எடுத்துட்டு தூக்கு போட்டுட்டு செத்துற போறது கிடையாது. இவங்க குவாலிட்டி பத்தி பேசுனா அந்த குவாலிட்டி பத்தி மட்டும்தான் பேசணும். இவங்க என்னை பத்தி பேசும்போதுதான் நான் திருப்பி அவங்கள பத்தி பேசுறேன். அவங்க ஒன்னு சொன்னாங்க, நானா ஓபன் பண்ணி ஓட்டப்பட்டுதான் லைவ்ல வந்தேன்ட்டு. என் வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு, என் ஹால்ல சிசிடிவி கேமரா இருக்கு, நான் வச்சிருக்கேன். அங்க நீங்களும் பாத்திருப்பீங்க ஹால்ல இருக்கிறத. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவுடைய வீடியோ ஃபுல்லா அவங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன இப்படி மாத்தி பேசுவாங்க. ஆமா, அதுல அந்த ஸ்டோரியில என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் சீரியலுக்கு கொலாப் கேட்டேன்னா அவங்க கொடுக்கலையா, அதனால நான் இப்படி பண்ணேனா. புரியுதா? இது மாதிரி சொன்னா நம்புவாங்க மக்கள். ஏன்னா என்னை பத்தி நியூஸ் வரும்போது அப்படிதான் நம்புனீங்க நீங்க எல்லாரும். ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுது. இப்ப அவங்க சொல்றது என்னன்னா கொலாப் நான் கேட்டேன், அது அவங்க கொடுக்கல, அதனால நான் ஓட்ட போட்டு நான் நின்னேன் அப்படின்றாங்க. நான் இன்னொன்னு விஷயம், இப்போ 3 தடவை அவங்க பேசினாங்க கால் பண்ணி, தினேஷ்குமார்ன்ட்டு. அதுல ஒண்ணு நான் ஃபர்ஸ்ட் தடவை பேசும்போது நான் ரெக்கார்டு போடல, அந்த இல்ல. ஆனா அந்த சவுண்ட் இருக்கும், சிசிடிவி கேமரா. நான் ரூம்ல உட்காந்து பேசுறேன், சிசிடிவி கேமரா சவுண்ட் மட்டும் இருக்கும். வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஆனா செகண்ட் 2 தடவை நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். அந்த ரெக்கார்ட்ல ஒரு இடத்துலயாவது மேடம் நீங்க கொலாப் கேட்டீங்க, நான் கொடுக்கல, அதனால இப்படி பண்ணலாமா, இப்படி பேசலாமா, இப்படி வைக்கலாமான்னு கேட்கலாமே. அதை விட்டுட்டு சின்ன பசங்க உங்க இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமா, ரீல்ஸ் பார்க்க முடியுமா, நீங்க சிவனை கும்பிடுறீங்க, கிரிவலம் போறீங்க, இந்த விளம்பரம் பாக்குறீங்க, அது பாக்குறீங்க, இது பாக்குறீங்க, தேவையில்லாம அன்வான்டா பேசுறாரு. அந்த ரெக்கார்டு இருக்கு, நீங்க பிளே பண்றீங்க, நான் கொடுப்பேன், நீங்க பிளே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த லக்ஷ்மி பொட்டிக்கு இருக்கிறவங்க ரொம்ப வன்மத்துக்கு உச்சியில போறவங்க, எதை வேணாலும் பண்ணுவாங்க, ஆள் பலம் உள்ளவங்க. சிஸ்டர் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, பார்த்து இருங்க. ஏன்னா இவங்க அந்த ஊர்ல வேற மாதிரி பொலிட்டிக் பண்றாங்க. இவங்க கஸ்டமருக்கு மட்டும் ஏமாத்தல, இந்த பொட்டிக் பண்றாங்க பாத்தீங்களா, சின்ன சின்ன பொட்டிக்கு, அவங்கள அழியோட அழிச்சு அவங்கள அமைக்க இவங்க மேல வரதுக்காக பாக்குறாங்க. சோ அதுக்கான குவாலிபிகேஷன் அவங்க கிட்ட என்னன்னா ஆள் பலம் இருக்கு. ஆளை விட்டு உங்களை ஏதாவது ஒண்ணு மிரட்டியோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு போறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா லட்சுமி பொட்டிக் மேல பகிரங்கமா குற்றச்சாட்டு சொன்னவங்க ஒரே ஒரு அவங்க அகராதியில நீங்க மட்டும்தான். மத்தபடி யாருமே வந்து கடந்து போயிருப்பாங்க. இனிமேல் நம்ம இன்ஸ்டாகிராம் இவங்க இன்ஸ்டா பேஜ்ல போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கடந்து போறவங்க தான் இருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இதெல்லாம் மேனுஃபேக்சர். இது பண்ற அந்த ஊர் அது. சோ அந்த புடவை நெய்யற அந்த ஊர்லயே இவங்க போய் எக்ஸ்போ பண்றாங்கன்னா இவங்களுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பாத்துக்கோங்க. இவங்க எந்த அளவுக்கு கான்டாக்டும் இன்ஃபுளுன்ஸும் யூஸ் பண்றாங்கன்றது அது வச்சு நீங்க பாத்துக்குங்க. பாத்துருங்க, ஜாக்கிரதையா இருங்க சிஸ்டர். இவங்க கிட்ட எல்லாம் இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. மக்கள் வாங்குறாங்களா, ஏமாறுறாங்களா, ஏமாந்து போகட்டும். அவங்க அனுபவிச்சுட்டு போகட்டும். இப்ப நீங்க அனுபவிச்சுட்டீங்க, நீங்க மறுபடியும் வாங்க சொன்னா வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அதே மாதிரிதான் விட்டுருங்க. இது விட்டுட்டு நீங்க இதோட கடந்து போயிடுங்க. அவங்கவுங்க அனுபவிச்சு அவங்கவுங்க காசு இழந்து அவங்கவுங்க சரியாகட்டும் அப்படின்னு தான் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. நான் எனக்கு எவ்வளவு இந்த ஆத்திரம் எதுக்கு வந்ததுன்னா, நான் கொலாபரேஷன் கேட்டதா சொன்னீங்களா. இப்போ அந்த தினேஷ்குமார் இருக்கான் இல்லைங்க, ஒரே ஒரு வாய்ஸ் நான் கேட்க வைக்கிறேன். இந்த ஸ்டோரியில அவங்க கொலாபரேஷன் நான் கேட்டதா சொல்லி ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்றதுனால தானே அவங்க மேல நான் தப்பா சொல்றேன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் பதிலடி நான் வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. நான் ஓட்ட போடல, பார்சல் வந்த ஓபன் பண்ண காமிச்சேன், எல்லாமே எனக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜோட இருக்கு. அது வேற. ஆனா அந்த தினேஷ்குமார்ன்ற ஒருத்தர்கிட்ட நாங்க அவர் பேசினார் இல்லையா, வாட்ஸ்அப்ல நான் கேட்கிறேன். என்னோட ஃபாலோவர்ஸ் எனக்கு அனுப்புறாங்க, என்ன பிளாக்ல போட்டு ஸ்டோரி போடுறாங்க லட்சுமி பொட்டிக்ல. அத என்னோட ஃபாலோவர்ஸ் எனக்கு அனுப்பி சொல்றாங்க, மேடம் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி பேசுறாங்க பாருங்க அப்படின்ட்டு. அத அவங்களுக்கு நான் அனுப்பி கேட்டேன்.
எப்படி உங்ககிட்ட நான் கொலாபரேஷனுக்கு சாரீஸ் வேணும் ஃப்ரீயானு கேட்டேன். நீங்க வந்து கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல உங்க ஓட்ட சாரிய நான் நல்ல சாரின்னு சொல்லாம வச்சுக்காம ஓட்ட சாரின்னு சொல்லிட்டு நீங்க சோசியல் மீடியால இந்த மாதிரி ஸ்டோரிய போடுறீங்களா? ஏன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? இப்படி எல்லாம் ஃபேக்கா எல்லாம் நீங்க போட முடியுமா? அசிங்கமா இல்ல? என்னுடைய இன்ஸ்டா ஐடிய நீங்க வந்து உங்க ஐடியோட பிளாக் பண்ணிட்டு இப்படி ஸ்டோரி நீங்க ஷேர் பண்றீங்களே, இதுதான் பிசினஸ் பண்ற லட்சணமா? ஒழுக்கமா நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அது கஸ்டமருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எந்த கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. உங்க மேல ஒண்ணும் பொறாம இல்ல. நீங்க அம்பானிக்கு நீங்க எதிரா நின்னு நீங்க போராடுங்க. சோ நான் கேட்டேங்க, எப்படி நீங்க போடலாம், எனக்கு ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். நான் உங்ககிட்ட எப்போ கொலாப் கேட்டேன், அது வாய்ஸ்ல கேட்டேன்னா கால்ல கேட்டேன்னா மெசேஜ்ல பண்ணா எனக்கு ப்ரூஃப் ஆகணும். ப்ரூஃப் பண்ணலன்னு வச்சுங்க நல்லா இருக்காதுன்னு கேட்டதுக்கு ஒரு பதிலும் இல்லைங்க. அப்போ நான் கேட்ட உடனே போயிட்டு ஸ்டோரி டிலீட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பயம் இருக்குல்ல, ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்டோரியில போடுறதுக்கு இவங்க இந்த அளவுக்கு இறங்குறாங்க. அதுவும் வந்து மோசடி புகார்ல வந்த லிங்க போட்டு இப்படி போடுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்ட்ரீம்ல யோசிப்பாங்க, எக்ஸ்ட்ரீம்ல பண்ணுவாங்க. பிசினஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த உச்சிலையும் போய் நிப்பாங்கன்றது இது ஒரு எக்ஸாம்பிள் தானே. எனக்கு இதனாலதாங்க கோவம் வந்தது. எனக்கு என்ன தட்டினா வச்சுங்களேன், நான் தொடச்சிட்டு போயிடுவேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க இந்த பப்ளிக் இந்த மாதிரி வருத்தப்படுறது இது மாதிரி சொல்லும் போது அது நாசமா போன என் மைண்ட் என்ன தெரியுமாங்க, மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நான் வாய்ஸ் ஓவர் பண்றேன், அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால அது முடிய மாட்டேங்குது. அந்த மைண்ட் அப்படியே போய் பதிஞ்சிடுச்சு. இப்போ இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படிதான். யாருக்காவது ஏதாவதுன்னா போய் ஓடி போய் நிப்பேன். ஒரு ஆக்சிடென்ட்னா ஆம்புலன்ஸ் பிடிச்சி அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு சேர்த்துட்டு தான் நான் கிளம்பி போவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு. இது நல்ல குணமா கெட்ட குணமா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஆத்திரம் வந்தது காரணம் இது ஒண்ணு, ஸ்டோரியில போட்டது. ஏன் இப்படி தப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஸ்டோரியில போட்டாங்கன்றதுதான். இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அந்த மீடியால வந்து கொலாபரேஷன் நான் கேட்டதை அவங்க ப்ரூஃபோட எனக்கு சொல்லி ஆகணும். அது வரைக்கும் அந்த பொட்டிக்ல நடந்த விஷயத்த எந்த இடத்துலயும் நான் ஓப்பன் அப் பேசுவேன். சில மீடியா எல்லாம் பயப்படுறாங்க அவங்கள பத்தி போடுறதுக்கு. ஏன்னா அவங்க ஆள்பலம் பணபலம் உள்ளவங்க காசு வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சோ எங்க சேனலை வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க, பேன் பண்ற அளவுக்கு ரிப்போர்ட் தட்டி விட்டுருவாங்க. சோ அதனால எங்க இதுல நாங்க போட முடியாது அப்படின்னு நீங்க தான் தைரியமா ஏதோ உட்கார்ந்து போட்டுட்டு இருக்கீங்க. இத பத்தி பேசுறேன், இத பத்தி நீங்க போடுறீங்க. ஆனா உங்க சேனல்ல வர இந்த தைரியமும் மத்த எந்த சேனல்லும் இல்ல. ஏன்னா எங்க சேனல்ல ஃபாலோவர்ஸ் அதிகம், வியூஸ் தான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நாங்க இழந்துட்டு இதுல இருக்க இன்கம்ல தான் நம்ம 4-5 பேரு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், ஸ்டாஃப் எல்லாம். சோ இத ஏதாவது அவங்க பண்ணிட்டாங்கன்னா போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மீடியால. அதனாலதான் நான் என்னோட ஐடியில நான் போட்டேன். என் ஐடி வந்து அவங்க ரிப்போர்ட் தட்டினா கூட மீட்டா நான் உங்களுக்கு சொந்தக்காரனா, மாமனா, மச்சானா, மீட்டா இல்ல மாமனாரா, அதுல போய் காசு குத்தி என்ன பண்ண முடியும்? ஃபாலோவர்ஸ் தான் வாங்க முடியும். மீட்டால போயிட்டு என்னுடைய வந்து ரிப்போர்ட் போட்டு அவங்க பண்ணனா அந்த ரிப்போர்ட்டுக்கு நான் சப்மிட் பண்ணேன்னு வச்சுங்களேன், அது எனக்கு கொடுத்துருவாங்க அந்த இன்ஸ்டாகிராம். சோ இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மும் குட் பிளாட்ஃபார்ம். எல்லாருக்குமே வந்து ஒரு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டத்துக்கு ஒரு சின்ன அந்த சிங்கிள் பேரண்டா இருக்கட்டும், குழந்தை பிறந்தவங்க, இது இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏழை பெண்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இன்ஸ்டாகிராம் அமைஞ்சிருக்கு. சோ மீட்டா வந்து டக்குன்னு எடுத்தோன்னு லட்சுமி புட்டிக்கா, ஐயோ மேடம் சொல்லுங்க மேடம், அப்படியா மேடம், ஆக்ட்ரஸ் யாரா தானே, அது பிளாக் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுவாங்களா? இல்ல. சோ அந்த தைரியத்துலதான் என் பேஜ்ல போட்டீங்க. ஆனா எந்த தைரியத்துல நீங்க நின்னு உட்கார்ந்துட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இது டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா கூட எனக்கு தெரியாது. பட் ஏன் ஆதங்கத்தை 4 பேருக்கு போகணும். சோ அது நான் உங்க மூலியமா நான் கொண்டு போகணும், சேர்க்கணும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இது வந்து லட்சுமி பொட்டிக்ல வாங்கின குப்பை சாரிங்க, ஓட்ட சாரிங்க. ஒத்த புருஷன் இருக்கிறவங்க வித்த சாரிங்க. 10 புருஷன் இருக்கிறவங்க இத வாங்க மாட்டாங்க, ஒட்ட சாரி வாங்க மாட்டாங்க. ஒவ்வொரு புருஷங்கிட்ட காஞ்சிபுரம்ல போய் ஒரிஜினல் பட்டு வாங்கி 10 புருஷங்கிட்ட 10 100 சாரி வாங்கியிருப்பேன். சரிங்களா? அதாவது அவங்க சொன்ன 10 புருஷக்காரிய நான் சொல்றேன். இல்லன்ற பட்சத்துலதான் இந்த மாதிரி இத்து போன சாரி வாங்கியிருக்கேன். இது குப்பையில தான் போடணும் நான் நினைக்கிறேன், வேற வழி இல்ல. பிச்சைக்கறி விஷயம்னு ஒண்ணு வரும் இல்லையா, பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருளுங்க, ஒரு டல் சாரியை போட்டு உருளுங்கன்னு சொல்லும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். வேலைக்கறி, பிச்சைக்கறி, இந்த கேரக்டர் எனக்கு வரும்போது அப்போ வேர் பண்ணிப்பேன். நன்றி. தேங்க்யூங்க.